வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனமகிழ்ச்சி, மனநிறைவு பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 26/12/2025 மதியம் 1:44 வரைக்கும் சஷ்டி திதியும் அதற்கு பிறகு சப்தமி திதியும் காணும். காலையில் 9:01 வரைக்கும் சதய நட்சத்திரமும் அதற்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரமும் காணப்படுது. மதியம் 2:01 வரைக்கும் சித்தி நாமயோகமும் அதற்கு பிறகு வியதிபாத நாமயோகமும் காணப்படும். மதியம் 1:44 வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரசை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா மேற்கு திசையில் இருக்க, அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியமும் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஷ்டி திதி, திருமண நாள் கூடாது, திருமண பேச்சுவார்த்தைகள் கூடாது, அதே நேரத்தில் கணவன் மனைவி விவகாரங்களில் பேசக்கூடாது, ஏன்னா அது உஷ்ண திதி. சப்தமி திதியில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. இப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியத்துக்கு பிறகு வியதிபாதமே வந்துருச்சு. வியதிபாதம் நாமயோகம் வந்தாலே தானம் கொடுக்க பாருங்கள். தானம் அப்படிங்கிற விஷயங்களை செய்யுங்க. அதை விட்டுட்டு நீருடன் கூடிய உணவு தானம் அப்படி செய்யலாம். செய்யும்போது பித்ருகளோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நான் எப்பவும் சொல்கிறது, மாதத்தில் 4 நாள் வியதிபாத நாமயோகம், வைத்திருதி நாமயோகம், அமாவாசை, தமிழ் மாத பிறப்பு, இதுக்கு தானம் கொடுக்கும்போது பித்ருகளோட அருளாசி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்றைய நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. அதனால் இப்போ நம்ம நேரடியாக ராசி பலனுக்கு போவோம். ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்போவுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நான் சொல்கிறது பொது பலன் தான் சொல்கிறேன். இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை வழி நடத்த போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களை உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதல்ல லக்னம். ஒரு லக்னம் என்ன? ஏதோ ஒரு லக்னம், கும்ப லக்னமாக இருக்கலாம், மீன லக்னமாக இருக்கலாம், கன்னி லக்னமாக இருக்கலாம். கன்னி லக்னம், அந்த லக்னம்னு சொல்லக்கூடிய அந்த லக்னத்தின் பலனை கேளுங்க. நாங்கள் ராசின்னு தான் சொல்லுவோம், நீங்கள் லக்ன பலனை கேளுங்க. அதுதான் முக்கியம். அதுதான் 80% மேலே வேலை செய்ய போகிறது. மீதி இருக்கிறது ராசி, நட்சத்திரம் எங்கே இருக்கோ அதுதான் ராசி. அந்த பலனை கேட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு உடல் மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வழிகாட்டு. அடுத்து உங்களுடைய மகாதிசை புத்தி சாதகமாக பாதகமானு பாருங்கள். சசிநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பலனை பார்க்கும்போது தான் இந்த பலன் உங்களை சரியாக வழி நடத்துறதுக்கான இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மகா திசையில் ஒரு புத்தி கர்ம புத்தியாக இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல மேசராசி அன்பர்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்கள் இன்றைக்கு கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை வழி சொத்து, அதாவது பூர்வீக சொத்துக்களில் பாவ பிரிவினைகள் செய்கிறதா இருந்தால் இன்றைக்கோ அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முயற்சி வாங்கிறது, விற்கிறது, அது மூலயமா ஒரு வருமானத்தை ஏற்றது, ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறதா இருந்தால் அதுக்கான நாள் இன்றைய நாளாக இல்லை. அதனால் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் வாழ்க்கை சம்மந்தமாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இன்றைக்கே அதுக்கான நாள் இல்லை. அடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இடம் மாறுவோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். எந்த அவசரப்பட்ட முடிவும் எடுத்துடக்கூடாது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விடயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வீடு, காணி, வாகனம், சொத்து எல்லா விஷயத்துலேயும் சில நன்மைகள் நடக்குது. வாங்கிறது, விற்கிறது, பழுது பார்க்குறது, புனரமைக்கிறது, அடகு வச்சது திருப்புறது, அதில் இருந்த சிக்கல்கள் தீர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையிலே அந்நியோன்யங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக ஏதோ ஒரு சிக்கலில் உங்களுடைய தாயோ அல்லது தாரமோ, அதை வாழ்க்கை துணை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், 2 பேரில் ஒருத்தர் ஒரு சிக்கலில், பண சிக்கல்கள், மன சிக்கல்கள், அதே நேரத்தில் உடல் ரீதியான உபாதைகள் இருந்தால் கூட வெளிவரத்துக்கு, இல்லை ஒரு கண்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. மனதில் ஒரு நிம்மதி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கர்மாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி தங்கைகள், இளைய சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவர்களையும் கவனமாக இருக்கணும். அவர்களுடைய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லணும். அடுத்து குழந்தைகள் விஷயத்தில் முயற்சி பண்ணுறதா இருந்தால் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் மனித வாழ்க்கை. அப்படி முயற்சி பண்ணும்போது சில தடைகளும் தாமதமும் வரலாம். அதை பற்றி யோசிக்காதீங்க. அடுத்த கட்டத்தை பற்றி நகரத்துக்கு பாருங்கள். அடுத்த ஒரு பயணம் போகிறதுங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துலையும் உங்களுக்கு நன்மையாக நடந்து கொள்வதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் சில மகிழ்ச்சிகரமான விடயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும். நீண்ட நாளாக ஒரு கடன் பிரச்சனையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இருந்தால் கூட அதுக்கு தீர்றதுக்கான வாய்ப்பு. தொழில் தேடிக்கிட்டு இருந்தால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வருமானங்கள் பெருகக்கூடிய, சேமிப்பு பெருகக்கூடிய வாய்ப்பு. நோய் நொடியில் குடும்ப அங்கத்தில் இருந்தால் வெளிவரத்துக்கான வாய்ப்பு. உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அகமத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் உங்களை குழப்பி, கூட இருக்கவங்களை குழப்பி, முக்கியமாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ, காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ, சொத்து சம்மந்தப்பட்டதுலையோ எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு சிறப்பை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்தது கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால், அது உங்களுடைய தாயாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கலாம், தொழில் செய்கிறீங்க, கல்வி கற்கிறீங்க, எதாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். செலவுகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணணும். கன்னிராசியில் பிறந்த பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நிறையா விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் முயற்சியெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நாளாகவும், நீங்கள் எதிர்பார்த்தது உங்களை வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்குது. பண ரீதியாக, உறவு ரீதியாக, எல்லா ரீதியாக மகிழ்ச்சி அடைகிறது. ஒரு 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர, குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும்.
அடுத்து விருச்சிக ராசி நேர்களே, இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய தந்தை அல்லது குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளணும் இன்றைய நாளில். அது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அவங்க வெளியே போயிட்டு வர விஷயங்களாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த, அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த அவசரப்பட்ட முடிவும் இருக்கக்கூடாது. உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடையது அப்படின்னு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதா இருந்தால் அதுக்குரிய நாள் இன்றைய நாள் இல்லை. இன்றைய நாளில் அமைதியும் பொறுமையும் காக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கள். சூரிய பகவான், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எது சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கும். அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகுது அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிமான விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில வெற்றிகள் தேடி வரும், செலவுகள் கட்டுப்படும். ஒரு பெருசாக ஒன்று நீங்கள் இழக்க வேண்டியது ஒரு சின்னதாக இழந்துட்டு அதிலிருந்து நீங்கள் மீளக்கூடியது மாதிரி இருக்கும். அதாவது ஒரு காலே உடஞ்சி படுக்கையாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு அடிபட்டு பெண்டேஜில் போட்டு 2 நாளில் திருப்பி உங்கள் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் கூடன்னு சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடத்துக்கான வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து சில வருமானங்கள், முதலீட்டாக ஏதோ ஒரு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு, இப்படி பல வாய்ப்புகள் இன்றைக்கு நாளில் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால், குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரும், அதை பற்றி பேசி பெருசாகக்கூடாது. 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க கூட அமைதியாக இருக்கணும். நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், கூட வேலை செய்வார்கள், உறவினர்கள், இவங்க விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக. அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியில் எந்த ஒரு மாற்றத்தையோ எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், தொழில் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை நாடுங்கள். எதிரிகள் தொல்லைகள், உங்களுடைய தொழிலுக்கு எதிராக செயற்படக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமான், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை பார்ப்போம். நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிற ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய ஆயுள் கணக்கில் ஒரு நாள் கழிந்து கொண்டே போகிறது. அப்போ வாழ்கிற நாள் நாளைக்கு நிச்சயம் இல்லை. இன்றைக்கி நீ இருக்கலாம், நாளைக்கு இல்லை. இன்றைக்கி நான் பேசலாம், வெளியே நாளைக்கு நான் பேசுவேனான்னு தெரியாது. ஏன்? அது நிச்சயமற்றது. அப்போ இன்றைய பொழுது, இன்றைய நிமிடம்தான் நிச்சயம். அப்போ இன்றைக்கே நீங்கள் செய்ய வேண்டிய சகல நன்மைகளையும், யாருக்காவது உங்களுடைய கர்மாக்கள் போக்குறதுக்கான வழியும், இறை உணர்வை பெருக்கிறதுக்கான வழியும், ஆன்மீக வாழ்வி அறநெறியில் செல்வதற்கான வழியையும், ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற முற்பரிமாணங்களுடைய நன்மைகளையும் பெருக்கிறதுக்கான வழிகளையும் நம்மளுக்குள்ள பெருக்கி கொள்ள வேண்டும். இப்போ அதுக்கு நல்ல விஷயங்களை
கற்றுக்கொள்ளும். அப்போ இன்றைக்கே தயாராகுங்கள், இந்த நிமிடமே தயாராகும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.